கர்த்தர் நல்லவர். ஆமென். ரோமர் 4வது அதிகாரத்துல ஒரு வேத பகுதியை எடுத்து தியானித்து பார்ப்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். இந்த வசனத்துல 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஒன்னு ஆபிரகாம், இன்னொன்னு நம்மளுடைய தேவன். நம் தேவனை இங்கே எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல் அழைக்கிற தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணும்னு தேவன்கிட்ட கேட்கும் பொழுது தேவன் அவனுக்கு குழந்தையை ஏற்படுத்தி கொடுத்தார். அதை தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு ஆபிரகாம் செய்ய வேண்டியது விசுவாசம் இருக்கணும். யாரு மேல? வாக்குத்தத்தம் பண்ணின நம்முடைய தேவாதி தேவன் மேல. இந்த சூழ்நிலையில ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, ஆனா குழந்தை தருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். அதாவது பிரசன்ட்ல ஒரு காரியம் இல்லை, ஆனா அந்த காரியம் வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்ம விசுவாசம் அப்படின்னா என்னன்னு தெரியும். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த விசுவாசத்திற்கும் தேவனுக்கும் இடையேயான தொடர்பு ஒண்ணு இருக்குது. அந்த தொடர்பின் அடிப்படையில தான் நம்முடைய தேவாதி தேவனை இல்லாதவைகளை இருக்கிறவரை போல் அழைக்கும் தேவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு சம்பவம், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து வெளியில கூட்டிட்டு வரும்பொழுது முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை. பின்னாடி போய் நம்ம மாட்டிக்க முடியாது, அப்ப நம்ம முன்னோக்கி தான் சொல்லணும். ஆனா அங்க செங்கடல் நம்மை தடுக்கிற நிலைமையில இருக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், நீ போ, உனக்கு பாதையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு. அந்த இடத்துல பாதை இல்லை அப்படிங்கிறது அந்த மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா தேவன் அந்த இடத்துல பாதையை உருவாக்குகிறார். மோசேவும் இஸ்ரவேல் ஜனத்தாரும் விசுவாசத்தோடு செங்கடலுக்குள்ள நுழையும் பொழுது அந்த இடத்துல பாதை உருவாகுது. இன்னொரு விஷயம், பேதுருவின் சம்பவம், அதாவது மீன் பிடிக்கிற சம்பவம். அங்க அப்பதான் பேதுரு போயிட்டு வந்திருக்கிறான், ஒண்ணுமே அகப்படலை. இப்ப அந்த இடத்துல இல்லைங்கிற சூழ்நிலையை தேவன் இருக்கிறதாய் மாற்றுகிறார். நீ போய் வலைய போடுன்னு சொல்லும் பொழுது பேதுரு போகிறான். பேதுருடைய விசுவாசத்தின் அடிப்படையில தேவன் கிரியை செய்கிறார். மீன்கள் இல்லாம திரும்பி வந்த அந்த படகுல மீன்கள் நிரம்பி வழியத்தக்கதாய் தேவன் ஆசீர்வதித்தார். இப்படி எவ்வளவோ காரியங்கள் வேதத்துல இருந்து நம்ம எடுத்து காட்டிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில பகுதிகளில் குறைவு இருக்குதா, அந்த குறைவை தேவன்கிட்ட நீங்க சொல்லும் பொழுது அந்த குறைவு நீங்கும்படியாக இல்லாத அந்த நன்மையை, இல்லாத அந்த ஆசீர்வாதத்தை தேவன் இருக்கிறதாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க. என் குறைவுகள் மாறும்படியாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எனக்கு சுகம் உண்டாகும்படியாக, நிறைவு உண்டாகும்படியாக, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும்படியாக, நான் செய்யும் காரியம் எல்லாம் வாய்க்கும்படியாக என் தேவாதி தேவன் இருக்கிறவைகளாக அழைத்திருக்கிறார். விசுவாசிங்க. உங்களுடைய கண்கள் காணும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.